நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். தர்மையான நாளில் கூட கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை வெளிச்சத்தில் எங்களை நடத்தும்படியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலே 292ஆம் பக்கம். தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். அல்லேலூயா. ஒரு வீடு இருக்கு. எவ்வளவு அழகா தீமோத்தேயுல சொல்லியிருக்காரு பவுல். ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல பொன்னும் இருக்கும், வெள்ளியும் இருக்கும், மரப்பாத்திரமும் இருக்கும், மண் பாத்திரமும் இருக்கும். இன்னைக்கு லேட்டஸ்டா நம்ம வீட்டுல ஸ்டீல் பாத்திரமும் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால இந்த ஒரு வீட்டில எப்படிப்பட்ட பாத்திரங்களாம்? கனத்துக்குரிய பாத்திரங்களும் கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டில, ஒரு சின்ன வீட்டுல, எந்த வீடா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல கனத்துக்குரிய பொருளும் இருக்கிறது, கனவீனத்துக்குமான பொருட்களும் இருக்கிறது. கனத்துக்குரிய பொருள் என்று சொல்லும் பொழுது நாம் எதெல்லாம் கனத்துக்குரிய பொருளா பார்ப்போம்? பொண்ணு, வெள்ளி, இதெல்லாம் இல்லையா? எடுத்து நம்ம சாதாரண வெளியில வச்சிருவோமா? பொண்ணு வெள்ளியெல்லாம் எல்லாம் நடமாடுற இடத்துல வச்சிருவோமா? கிடையாது. ஏன்னா அது எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது, ப்ரெஷியஸ் ஆனது. அது என்ன பண்ணுவோம்? ஊட்டி வைக்கும் இல்லையா? இல்லை ஒரு பத்திரமான இடத்துல வைப்போம், இல்லைன்னா லாக்கர்ல வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அது எப்படிப்பட்டது? கனத்துக்குரிய பொருள். அதை நாம் என்ன பண்ண மாட்டோம்? அனாவசியமா வைக்க மாட்டோம். கனவீனத்துக்குரிய பொருளா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணோம்? அது இருக்கும். ஒரு பாத்ரூம் பக்கெட்னா அது என்ன பண்ணும்? அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? போட்டு வைப்போமா? வைக்க மாட்டோம். அது எங்க இருக்கணுமோ அது அங்கதான் இருக்கும். அப்போ ஒரு வீட்டுல கனத்துக்கும் கனவீனத்துக்குமான பாத்திரங்கள் இருக்கிறது. யூதர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் இந்த வெளியில போயிட்டு வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்கள் கால்களை அலம்புகிற அந்த ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியில தான் வைப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கனத்துக்குரிய பாத்திரமாயும் கனவீனத்துக்குரிய பாத்திரமாயும் இருக்கிறதை ஒரு ஆவிக்குரிய நிலைமையில பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? கனத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி, அதாவது ஒரு அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பொருளை பொறுத்து தான் அதுக்கு மதிப்பு இல்லையா? இப்போ ஒரு பொக்கிஷத்துக்குள்ள, ஒரு ஜுவல் பாக்ஸ்க்குள்ள ஒரு ஜுவல் இருக்குன்னா, ஒரு நகை இருக்கிறது, ஆபரணம் இருக்கிறதுனா அந்த பாக்ஸுக்கு என்ன இருக்கு? மதிப்பு இருக்கா? ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கிறது? கனத்துக்குரிய பயன்படுத்துகிறான். ஒரு பாத்திரத்தை கனவீனத்துக்கு அதை என்ன பண்றான்னா உருவாக்குகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில பாத்திரங்கள் உருவாக்கப்படுவது எதற்காக? சமைக்கிறது. சில பாத்திரங்கள் உருவாக்கப்படுவது மற்ற காரியங்களுக்கு, மற்ற தேவைகளுக்காக. அப்ப நாம் எந்த பாத்திரத்தை எங்க வைக்க வேண்டுமோ அந்த பாத்திரத்தை என்ன பண்றோம்? அதை கொண்டு வந்து வைக்கணும். இங்கே அந்த குயவன் என்ன செய்கிறான்னா சில பாத்திரங்களை கனத்துக்கும் சில பாத்திரங்களை கனவீனத்துக்கும் உருவாக்குகிறார். அப்போ அந்த குயவன் என்று சொல்லும் பொழுது குயவனாய் இருக்கிற தேவன் அவர் என்ன செய்கிறார்? பாத்திரங்களை உருவாக்குகிறார். பாத்திரங்கள் நாம எதனால உருவாக்கப்பட்டவங்க? மண்ணு. நம்ம மண்ணினாலதான் உருவாக்கி இருக்கிறார். அதனாலதான் குயவனுக்கு தேவனும் மண்ணுக்கு நம்மையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒப்பிட்டு இருக்கிறார். அப்ப இங்கே அந்த குயவனாகிய தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கினவர்களை அவர் என்ன செய்கிறாரா? சில பாத்திரத்தை கனத்துக்கும் சில பாத்திரத்தை கனவீனத்துக்கும் உருவாக்குகிறார். அப்போ கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறது யார் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பாத்திரங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பாத்திரங்கள் என்னவா இருக்கிறது? கனத்துக்குரிய பாத்திரங்கள். ரட்சிக்கப்படாத பாத்திரங்கள்
கனவீனத்துக்கான பாத்திரங்கள். இப்போ அந்த குயவன் என்ன செய்கிறார்? நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது அப்படி கிருபை இல்லையா? பிதா முன்குறித்தால் ஒழிய ஒருவனும் என்ன செய்ய முடியாதா? ரட்சிக்கப்படவே முடியாது. அப்போ பிதா நம்மை முன்குறித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? கனத்துக்குரியவனாய். அல்லேலூயா. எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கு. அவர் பல பாத்திரங்கள், எல்லா பாத்திரங்களையும் உருவாக்குறார். எல்லாமே மண்ணால் உருவாக்கப்பட்டது தான். எல்லாமே நான் சொல்றது மனுஷங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கார்ல போறதோ மண்ணினால உருவாக்கப்பட்டது தான். ஃப்ளைட்ல போறதோ மண்ணினால உருவாக்கப்பட்டது தான். ஜெட்ல போறதோ மண்ணினால உருவாக்கப்பட்டது தான். சைக்கிள்ல போறவங்களோ மண்ணினால தான். நடந்து போறவங்களோ மண்ணினால உருவாக்கப்பட்ட, நடக்கவே முடியாதவங்களோ மண்ணினால உருவாக்கப்பட்டவங்க. எல்லாமே மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். எல்லாமே அவருடைய நாசியிலே சுவாசிக்கிறவர்கள் தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? எல்லா பாத்திரங்களையும் அவர் கனத்துக்குரியதாய் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. எல்லா பாத்திரங்களுக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கவில்லை. பிதா முன்குறித்தாலுடைய ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. பிதா நம்மை முன்குறித்திருக்கிறாரே. அல்லேலூயா. எதுக்காக? ரட்சிப்புக்காக. அப்ப இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யாரா இருக்கிறோம்? நாம் யாரு? கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. நாம் யாரு? கனத்துக்குரிய பாத்திரம். நீங்க சொல்லுங்க, நான் கனத்துக்குரிய பாத்திரம். ஆமென். எனக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். எல்லாரையும் ரட்சிக்கல, ஆனா என் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? என்னை ரட்சித்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் அந்த குயவனை சேர்த்திருக்கிறாரா? ஒரே மண்ணு தான். உருவாக்குறது எல்லாமே என்னது? ஒரே மண்ணு தான். ஆனால் அவர் சில பாத்திரங்களை என்ன செய்திருக்கிறாரா? ரட்சித்திருக்கிறார். சில பாத்திரங்களை அவர் ரட்சிக்கவில்லை. ஏன்னா அந்த முன்குறிப்பு இல்லை. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டதே ஒரு பெரிய கனம் தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொண்டதே ஒரு பெரிய கனம் தான். அல்லேலூயா. இதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பாக்கியத்துக்காக நாம் கர்த்தரை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது கனவீனமான பாத்திரம், நான் வேதத்தில் உதாரணமாய் பார்க்கும் பொழுது கூட முதலாவது பார்த்தீங்கன்னா குறைவுபட்ட பாத்திரம். இந்த குறைவுபட்ட பாத்திரமா இருக்கிறதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதை நிரப்புகிறவராய் இருக்கிறார். நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்குமாய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி எலியா என்ன செய்கிறார்? ஒரு விதவை வீட்டுக்கு போகிறார். அவர் பஞ்சத்தின் நாட்களிலே அவர் கேரி தாட்சங்களில் இருந்த பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு காகத்தை கொண்டு போஷிக்கிறார். ஆனால் அந்த ஆடு வற்றி போன பிறகு அங்க சொல்றாரு, நீ எழுந்து எங்க போ? ஒரு விதவை வீட்டுக்கு, சாரிபாத்ன்ற ஊர்ல இருக்கிற அந்த விதவை வீட்டுக்கு போ. அங்கே நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை போஷிக்கும்படிக்கு அவளுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கேன் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அது அவளுக்கே தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அறியாத சில காரியங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எலியாவிடத்துல சொல்றாரு, அவளுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த போஷிக்க போகிற விதவைக்கு அது தெரியாது. சில காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்க? நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சில நன்மைகளை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் அது நமக்கு என்ன பண்ண போதில்ல? தெரியாது. ஆனால் சில சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் கர்த்தர் அதை நமக்கு விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது எலியா என்ன செய்கிறார்? அந்த சாரிபாத் என்ற அந்த ஊருக்கு கடந்து போகிறார். அங்கே அந்த விதவை வீட்டுக்கு, விதவை இருக்கிற இடத்துக்கு அவர் போகும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது எலியாவுக்கு கூட ஒரு வேலை தெரிஞ்சுக்க, ஓ வீட்டுல இந்த பட்சத்துல கூட ஒரு வீட்டுல நிறைய மாவு இருக்கு போல இருக்கு, நிறைய எண்ணெய் இருக்கு போல இருக்கு, அவ வீட்டுல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு போல இருக்கு, அதனால நம்ம போனா அவ நமக்கு போதும் போதுன்ற அளவுக்கு கவனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யறாரு? எலியாவை நினைச்சிட்டு போயிருக்காரு. ஏன்னா கர்த்தர் எலியாவுக்கு அதை தவிர வேற ஒரு ஹிண்ட்டும் கொடுக்கல. அவ பெரிய பணக்காரி, அவளுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, அதனால அவ பஞ்சம் முடிகிற வரைக்கும் உனக்கு போஷிப்பான்னு சொல்லி அனுப்பினாரு. அப்ப அப்படி சொல்லல.
விதவைக்கு நான் சொல்லி கட்டளையிட்டு இருக்கேன், விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கேன். அங்க கமாண்டிங், அவர் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார், அவளுக்கே தெரியாது. ஆனால் எலியாவை என்ன நினைச்சிருப்பாரு, அவன் நல்ல ஆசீர்வாதத்தோட இருக்க இந்த பஞ்சத்துலயும், அதனால அவன் அவளை போஷிப்பார். ஆனா அங்க போனா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, விறகு பொறுக்கிட்டு இருக்கா. எதுக்கு தெரியுமா, இருக்கிற கொஞ்சோண்டு அந்த மாவுல அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு உயிர் வாழத்துக்கு செத்து போடுது. அல்லேலூயா. சாகிறத சாப்பிட்டுட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, சாப்பிட்டுட்டு அவ என்ன பண்ண, செத்து போறதுக்காக அந்த கொஞ்சம் மாவுல அப்பம் சுடுறதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கா. இதுக்கு பங்குக்கு ஒருத்தர் வந்துட்டார். இதுதான் அந்த சூழ்நிலை. ஆண்டவர் காண்பிக்கிற சூழ்நிலையிலே சில நிலைமைகள் எப்படியா இருக்கும், பஞ்சமா இருக்கிறது போல இருக்கும், குறைவுபடுறது போல இருக்கும், சிறுமப்படுறது போல இருக்கும், நம்ம கண்களுக்கு காட்சி அப்படியா இருக்கும். ஆனால் மறைமுகமா வேறு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பார்க்கிற காட்சி எப்படியா இருக்கும், குறைவுபட்டது போல, சிறுமைப்பட்டது போல, இல்லாததை போல இருக்கும். ஆனால் கர்த்தர் மறைமுகமாய் வேறொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய பாத்திரம் பார்க்கிறதற்கு குறைவுபட்ட பாத்திரம் போல இருக்கு. அவரை ஆராதிக்கிற பாத்திரங்களா இருக்கிற நாம் குறைவுபட்டவளை போல இருப்போம், சிறுமைப்பட்டவளை போல இருப்போம். காட்சிக்கு எப்படி இருக்கிறோம், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், குறைவுபட்டவர்களாய், இல்லாதவர்களை போல, இயலாதவர்களை போல இருக்கிறோம். ஆனால் வேலை வேற நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பார்வைக்கு ஒரு செயல், ஆனால் மறைவிடத்தில் வேறொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எலியா அங்க போகும்பொழுது பார்வைக்கு அந்த பாத்திரம் எப்படி இருக்குது, அந்த பாத்திரம் எப்படி இருக்கு, குறைவுபட்ட பாத்திரம், சிறுமைப்பட்ட பாத்திரம், சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற பாத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எலியா போறாரு. அவர் நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே அவளே கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாக போறேன்றா, நீங்க இவகிட்ட போய் என்ன அனுப்பிருக்கீங்களே. அப்ப எலியா கேட்கிறாரு, அம்மா எனக்கு என்ன பண்ண, முதல்ல தண்ணி கொடுன்னு கேட்கிறவர். அடுத்தது எனக்கு என்ன பண்ணி சுடுற அந்த அடையில எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணேன் சாப்பிட கொடுன்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொல்ற, ஐயா இருக்கிறதே தான் போனீங்களா, ஏன்னா என்னது இந்த கொஞ்சத்துல நாங்க என்ன பண்ண போறோம், நானே என் மகனா சாப்பிட்டுட்டு சாகலாங்க. அப்ப எலியா சொல்லுகிறார், அவருக்குள் இருக்கிற தேவன், அவருக்குள் இருக்கிற ஆவியானவர், அவர் பலமுள்ளவர் இல்லையா. அப்ப அவர் சொல்றாரு, கொஞ்சம் தானே இதுல எனக்கு கூட நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குறைவு, உன் குறைவுபட்ட பாத்திரத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இன்னைக்கு நிறைவாக்கத்தான் என்ன அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு குறைவுபட்டு நம்முடைய உங்களுடைய பாத்திரத்தை நிறைவாக்கத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த குறைவுபட்ட பாத்திரங்களை நிறைவாக்குவதற்கான வருகிற வார்த்தை இது. விசுவாசிங்கள், தேவனுடைய மகிமையை காண்கிறோம். ஹல்லேலூயா. எலியா சொல்ற, உன் குறைவு, நீ குறைவுல தான் இருக்கிற, நீ உன் பாத்திரம் காலியா தான் இருக்கு, ஆனா இதை நிறைவாக்குகிறதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இன்றைக்கு என்னை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையாகிய அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆமென். அப்ப இவர் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த குறைவில, அந்த கொஞ்சத்துல அவர் அவள் என்ன செய்கிறாளாம், அந்த அடைய சுட்டு என்ன பண்றா, கொண்டு வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறாள். அப்புறம் பாத்தீங்கன்னா அவ போய் அந்த கையை விட்டு எடுத்து அந்த மாவை என்ன பண்ணிட்டு இருக்கு, வந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலியா போச்சு, இதுதான் கடைசின்னு நான் தொடச்சி எடுக்கிறேன்னு நினைச்சா எடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவள் பானையிலே மாவு குறைவும் இல்லை, அவளுடைய கலசத்திலே எண்ணெய் குறையவும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 13ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. 17ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்துல வாசிக்கிறானால், ஹல்லேலூயா. இங்க என்னாச்சு,
அவள் சொன்ன வார்த்தையின்படியே செய்கிறார். அல்லேலூயா. அந்த பாத்திரத்துல என்ன ஆகலையா? மா செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் அவள் மகனும் எலியாவும் அவள் வீட்டாரும், அவ மட்டும் இல்ல, அவள் நிமித்தமாய் அவள் வீட்டார் யார் தெரியுமா? அவளை சார்ந்திருந்த எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த வெறுமையான பாத்திரம் இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு? ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறிவிட்டது. ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பாத்திரமாய் மாறிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொல்லுகிறேன், வெறுமையான பாத்திரம் நினைக்காதீங்க. நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பாத்திரமாய் மாறப் போகிறீர்கள். நாம் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பாத்திரமாய் மாறப் போகிறோம். இன்றைக்கு பார்வைக்கு வேண்டுமானால் நாம் வெறுமையான பாத்திரமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வெறுமையான பாத்திரத்திலிருந்து ஆண்டவர் நிரம்பி வழிய செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பாத்திரமா இங்கே இல்லாம இருந்துச்சு. எப்படி இப்படி எப்படி இப்படி இது எப்படி அப்படின்னு ஆண்டவர் செய்யும்படியாய் சொல்லும்படியாய் செய்வார். அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் அது ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய பாத்திரமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையின்படியால் நாம் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற பாத்திரம், எப்பொழுது தேவ ஊழியக்காரன் அங்கே அவர் கால் வைத்தாரோ அந்த பாத்திரத்திலிருந்து அவருக்கு நன்மை கிடைத்ததோ அதன் மூலமாய் அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற குடும்பமாய் மாறினது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரியா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுவதை விட ஆசீர்வாதமாய் இருப்பது ரொம்ப மேன்மை. ஏன்னா இங்க நிறைஞ்சுதான் அது வெளியில போகுது இல்லையா? நமக்கு நிறைஞ்சு இடப்படுது அந்த ஆசீர்வாதம், அது வெளியில போகுது. அப்போ நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது என்பது நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை விட மேன்மையானது. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, தேவன் நமக்குள்ளாய் கடந்து எப்படி தேவனுடைய தீர்க்கதரிசி அங்கே கடந்து போனாரோ அங்கே அந்த பாத்திரம் நிரம்பி விழுந்ததோ, இங்கே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்திருக்கிறபடினாலே நிச்சயமா நம்முடைய பாத்திரம் எப்படியா இருக்கும்? எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கும்? நிரம்பி வருகிற பாத்திரமாய், இது ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பாத்திரமாய் அது மாற்றப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா வெறும் பாத்திரம். இங்க இருந்தது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது காலியான பாத்திரம், ரெண்டாவது நம்ம பார்க்கிறது வெறும் பாத்திரம், வெறுமையான பாத்திரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீர்களானால் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே எலிசா தீர்க்கதரிசி. இந்த எலிசா தீர்க்கதரிசி யார் தெரியுமா? எலியாவுடைய சிஷ்யன். இந்த எலிசா தீர்க்கதரிசி இவர் குருவை மிஞ்சின சிஷ்யன். ஏன்னா அவருடைய அந்த ஆசீர்வாதத்துல, அவருடைய அபிஷேகத்துல இவர் எத்தனை மடங்கு பெற்றார் தெரியுமா? அவரை காட்டினோம் 2 மடங்கு. அல்லேலூயா. அவரே எலியாவே பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசினா இவர் அதை காட்டிலும் 2 மடங்கு. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எலிசா. இந்த எலிசா ஒரு இடத்துக்கு கடந்து செல்லுகிறார். இங்கேயும் இதேதான். அங்கே காலியான பாத்திரம் போல இங்கே வெறுமையான பாத்திரத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? இங்கே எலிசா தீர்க்கதரிசியுடைய புத்திரன் ஒருவனுடைய மனைவி, அவன் அந்த தீர்க்கதரிசி இறந்து விடுகிறான். இப்போ இவளுக்கு இருக்கிற பிள்ளைகளோடு கூட இவள் என்ன செய்கிறாள்? ஒரு கடன் சுமையோடு கூட இருக்கிறாள். இந்த கடன் சுமையோடு கூட அவள் இருக்கும் பொழுது இந்த கடன் பாரத்துல அவளுக்கு இருக்கிற அந்த
மிகுந்த கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கும்போது அங்க யார் போறது? எலிசா போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வெறுமையை அறிந்த தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வெறுமையை பார்த்து கடந்து போகிற தேவன் அவர் அல்ல. நிச்சயமாய் அந்த வெறுமையை நாம் கடக்கும்படியாய் செய்வார். அல்லேலூயா. வெறுமையை பார்த்து அவர் கடந்து போக மாட்டார், வெறுமையை நாம் கடக்கும்படியாய் செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த வெறுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த விதவை வீட்டுக்கு இந்த தீர்க்கதரிசி போகிறார். அவருடைய சூழ்நிலையை பார்க்கிறார், என்னவென்று கேட்கிறார். அப்பொழுது அவள் அந்த நிலைமையை சொல்லுகிறார். உடனே இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இதை என்ன பண்ண, நீ அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன பண்ண, வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. இந்த வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து நீ என்ன பண்ண, அதுல உன்கிட்ட என்ன இருக்கோ அது என்ன பண்ண, நீ நிரப்பு. அது நிரம்ப 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 உன் ஆசீர்வாதங்கள் நிரம்பிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நாம நினைக்கிறேன், என்கிட்ட இதுதான் ஆண்டவரே, என்கிட்ட இவ்வளவுதான் ஆண்டவரே, நான் இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான், நான் ஒரு பெரிய பெருசா எதையுமே செய்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஒரு விசுவாசியா இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எண்ணெய் என்பது என்னது? அபிஷேகம். எண்ணெய் என்பது என்னது? அபிஷேகம். அப்போ இந்த வெறுமையா இந்த அபிஷேகம் என்ற ஒரு காரியம், இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லும் பொழுது, அபிஷேகம் என்பது என்னவென்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே அந்த அபிஷேகம் நமக்கு கிடைத்து விடுகிறது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் ரட்சிக்கப்படும் போதே நமக்குள்ளே அவர் வந்து விடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? அல்லேலூயா. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நம்முடைய ரட்சிப்பு நிச்சயமானதா இருக்குமானால் நமக்குள்ளே நிச்சயமா யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நாம் நம்ம அந்நிய பாஷை பேசினாதான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணக்கூடாது? வெறுமையா வைக்கக்கூடாது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு அவர் என்ன பண்ணக்கூடாது? வெறுமையால் வைக்கக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். எந்த விதத்தில் ஆகிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விதத்துல மாத்திரம் செயல்படுகிறது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பல விதங்களிலே செயல்படுகிறார். நமக்குள்ளே இருக்கிறவர் யாரா? அவர் வைராக்கிய வாஞ்சியுள்ள பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கிய வாஞ்சியுள்ள பரிசுத்த ஆவியானவர் பல விதங்களில் வெளிப்படுகிறார். ஒன்று அந்நிய பாஷையில வெளிப்படுவார், இன்னொன்று அபிஷேகத்திலே வெளிப்படுவார், இன்னொன்று நாம் மற்றவர்களுக்கு வைராக்கியமா எழுந்து சத்தியத்தை சொல்லணும், கர்த்தரை குறித்து யாருக்காவது சொல்லணும். இதெல்லாம் என்னது? ஒரு சாதாரணமா வராது. என்னது? பரிசுத்தாவுடைய வைராக்கியம். யாருக்காக யாரையாவது ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ணணும்? நடக்கணும். இதெல்லாம் இது அவர் நமக்குள்ளா கொடுக்கிற அந்த அபிஷேகம், அந்த வைராக்கியம் தான் நமக்குள்ள இருந்து வெளிப்படுவது. அப்ப இது நமக்கு வெறுமையானது இல்ல, இது நமக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது தான் இந்த வைராக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப அவங்க அந்நிய பாஷை பேசி அப்படி அவங்க வெளிப்படுத்தலைனாலும், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கு. யாருக்காகிலும் என் ஆண்டவரை குறித்து சொல்லணும், யாரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், யாரையாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நடத்தணும். நான் பெற்ற இந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வைராக்கியம் என்ன பண்ணோம்? சிலருக்கு இருக்கு. இதுவும் என்னது? ஒரு அபிஷேகம். அப்போ இந்த எண்ணெய் அத எலிசா சொல்றாரு, இந்த உனக்குள்ள இருக்கு தெரியுமா, நீ என்ன பண்ற? ஒரு கலசம் என்ன தானே வச்சிருக்கிற, அது அப்படியே வச்சிருக்காத. அது அப்படியே வச்சிருந்தா உனக்கு என்ன இல்ல ஆசீர்வாதம் வருமா? வராது. வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா, வெறும் பாத்திரங்களை நிரப்பு, அண்டை ஆயா எக்கம் பக்கம் எல்லாரும் என்ன பண்ண? நிரப்பு நிரப்பு நிரப்பு. இதுதான் இது கூட இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைல இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை நாம் அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் இதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. போறேன் வரேன், ஆண்டவரை தேவை, இதுதான் என் வாழ்க்கை. அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ண தெரியுமா? நம்முடைய வைராக்கியத்தை, நமக்குள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் மற்ற பாத்திரங்களுக்கும் அதை ஊற்ற வேண்டும். அந்த மற்ற பாத்திரங்களுக்கு ஊற்றினதுனால ஆசீர்வதிக்கப்பட்டது யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டது யாரு? நாம தான் போது. இங்க யார் ஆசீர்வதிக்கப்பட்டா? ஒரு கலச எண்ணெய
மற்ற பாத்திரங்கள், வெளியில இருக்க மற்ற வீடுகள்லாம் பாத்திரங்களை வாங்கி வந்து ஊத்துறான். ஊத்துனதுனால ஆசீர்வதிக்கப்பட்டது யாரு? அந்த விதவை. ஆசீர்வதிக்கப்பட்டது யாரு? விதவை தானே. இப்ப அந்த எண்ணெயெல்லாம் என்ன ஆச்சு? அவனுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறினது. இப்ப நாம ஊற்றுகிற இந்த வைராக்கியம் என்ற இந்த அபிஷேகம், இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிற இந்த சத்தியத்தை போதிக்கிற அந்த அபிஷேகம், அந்த வைராக்கியம் இது என்ன பண்ண தெரியுமா? நமக்கு தான் ஆசீர்வாதமாய் மாறும். மற்றவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை குறித்து சொல்ல 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 அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இவர் எல்லாருக்கிட்டையும் வந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்றா? அந்த தன்னிடத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை, அந்த ஒரு கலசத்தில் இருக்கிற எண்ணெயை மற்றவரிடத்திலிருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் ஊற்றும் போது அது யாருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது? விதவைக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. இன்றைக்கு அவ கொஞ்சம் தயங்க, ஐயோ நான் எப்படி கேட்பேன், ஏதாவது சொல்லுவாங்களே, உனக்கு எதுக்கு பாத்திரம் கேட்பாங்களே, இப்படி அவ யோசிச்சுனாலும் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற தயக்கமும் அதுதான். நான் எப்படி சொல்லுவேன், நான் எப்படி கூப்பிடுவேன், ஏதாவது சொல்லுவாங்களே, இதுதான் நமக்குள்ள இருக்கிற தயக்கம். அவ அப்படி யோசிச்சிருந்தான்னு வச்சுக்க, நல்லா கவனிங்க. அவ அப்படி யோசிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் போய் பாத்திரத்தை கேட்டா என்ன பண்ணுவாங்க? எதுக்கு எனக்கு எல்லாமே நீ வந்து பாத்திரம் கேட்கிற அப்படின்னு கேட்பாங்களே, எதுக்காக உனக்கு பாத்திரம் கேட்பாங்களே, என்ன பண்ண போற பாத்திரத்தை வச்சுன்னு கேட்பாங்களே, சில கொடுக்க மாட்டாங்களே. இப்படின்னு அவ யோசிச்சிருந்தான்னா நல்லா கவனிங்க, நான் லாஜிக்க சொல்றேன், இருக்கிற நிலைமையை சொல்றேன், இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற தயக்கத்தை நான் சொல்றேன். அப்படி கேட்டாங்கன்னா நான் எப்படி நான் கேட்க முடியும்? அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தாதான் இந்த ஒரே குடத்தோட தான் அவருடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிரம்பி இருக்காது. அவள் என்ன செஞ்சா தெரியுமா? எலிசா சொன்னாரு, டக்குன்னு யோசிக்கவே இல்லை. போ, எல்லார்கிட்டயும் போ, யாரெல்லாம் முடியுமோ, எங்க உனக்கு அக்கம் பக்கம் அண்டை ஏலாம் யாரெல்லாம் இருக்காங்களோ, உனக்கு யாரெல்லாம் தெரியுதோ எல்லார்கிட்டையும் போ, எல்லார்கிட்டையும் பாத்திரங்களை வாங்கிக்கலாம். போய் என்ன பண்ற? சொன்னதை தயங்கல. இன்னைக்கு எத்தனை பேர் செரிசாய் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை, உங்களுக்கு கொடுத்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பை எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றுங்கன்னு சொல்றோம். நம்ம எத்தனை பேர் இதற்காக நாம் எழுப்புகிறோம்? எத்தனை பேருக்கு நாம் இதை சொல்லுகிறோம்? எத்தனை பேருக்கு நாம் அவர்களுக்கு அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு வருகிறோம்? எவ்வளவு பேரை சந்திக்கிறோம்ல. இது நம்முடைய சபை, அதாவது சபைக்கு ஆட்கள் தேவை என்பதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆட்கள் தேவை என்பதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அங்கே அழிந்து போகாத ஒரு வீட்டிற்கு அழியாத ஆத்துமாக்கள் எல்லாரும் கடந்து போகணும். அல்லேலூயா. இதனால என்ன நடக்குதுன்னா, என்ன நடக்குதா? அதை சொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். இந்த விதவைக்கு இதனால என்ன வந்துச்சு? அந்த எண்ணெயை வார்த்ததுனால யாருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? விதவைக்கு ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. அவள் ஆசீர்வாதங்களை பெற்று பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாய் மாறினாள். அவ்வளவு பாத்திரங்களும் எண்ணெயினால நிரப்பப்படுதுன்னா அப்ப அவ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா பாரு. இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தின் ரகசியம் நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறும் நாம் சம்பாதிக்கிறதுனாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது இல்லை. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாம் செயல்படும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுதான்? அந்த ஆசீர்வாதம் நமக்கு பழகி பெறுகிறது. இவங்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, என்ன என்ற ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அது பழகி பெறுகிறதுக்கு அவளை என்ன பண்ணணும்? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அந்த ஆசீர்வாதம் அவகிட்ட இருக்கு, ஒரு எண்ணெய், ஒரு கலசம் எண்ணெய் இருக்கு. ஆனா அது பெருகுச்சா? அவளுக்கு அவள் பாத்திரத்துல பெருகுச்சா? பெருகல. ஏன் பெருகல? அதில் என்ன பண்ணல? மற்ற பாத்திரங்களிலே அவள் அதை ஊற்றவில்லை, அதனால பெருகல. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்ம ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? பெருகவில்லை. நம்ம கையிலேயே தான் இருக்கிறது தவிர அது என்ன பண்ணல? பெருகல. எப்போ நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பழுகி பெருகு பண்ண முடியும்னா, நீங்கள் உங்களுக்குள்ளா இருக்கிற அந்த தெய்வ வைராக்கியத்தை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் மற்ற பாத்திரங்களுக்கு அதை வார்க்க வேண்டும். உங்களுக்குள்ளா நீங்க ஒரு பாத்திரம், உங்களுக்குள்ளா இருக்கிற அந்த ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணணும்? மற்ற பாத்திரங்களுக்கு வார்க்க வேண்டும். நான் சொல்லுகிறது புரிகிறது என்று சொன்னால் ஆமென் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது நிமித்தமாய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அல்லேலூயா.
இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? மற்ற பாத்திரங்களிலே வார்த்தைகளா இருக்கும். நமக்குள்ளா இருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் எப்படியா இருக்க விளையாட பெற்ற இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணணும்? நமக்குள்ளே வைத்திருக்கோம். இதை மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? பார்க்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் பழுகி பெறும். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு அந்த வைராக்கியத்துல நிரப்பி நீங்க என்ன பண்ணுங்க, நடத்துங்கன்னு சொல்லிட்டா. அல்லேலூயா. பெருமையான பாத்திரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அவளுக்குள்ளா இருந்ததை மற்ற பாத்திரங்களை வார்க்கும் பொழுது கர்த்தர் அதை பழுகும் பெருகும் பண்ணினார். மூன்றாவது புறம்பே வைக்கப்பட்ட பாத்திரம். முதல்ல இருந்தது காலியான பாத்திரம், இரண்டாவது இருந்தது பெருமையான பாத்திரம், மூன்றாவது புறம்பே வைக்கப்பட்ட பாத்திரம். காலியான பாத்திரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அதை என்ன பண்ணாரு? பெருக பண்ணினார். பெருமையான பாத்திரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? மற்ற பாத்திரங்களுக்கும் அதை ஊற்றும் பொழுது அதை என்ன செய்தாரு? பழுகவும் பெருகவும் பண்ணினார். மூன்றாவது புறம்பே வைக்கப்பட்ட பாத்திரம், வெளியே வைக்கப்பட்ட பாத்திரம். இதை நான் வாசிக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நான் வாசிக்க கூட வேண்டியதில்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாணத்துக்கு போற ஃபர்ஸ்ட் செய்த அற்புதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கானா ஊர் என்ற கல்யாணத்துக்கு அவர் கடந்து போகிறார். அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க மரியாள் வந்து அறிவிக்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த இடத்துல அவர் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்ல, என் வேலை இன்னும் வரலதான் சொல்றாரு. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? அவர் அதற்காய் செயல்படுகிறார். ஏனென்றால் அங்கே என்ன இருக்கிறது? அது ஒரு புறம்பே வைக்கப்பட்ட பாத்திரம் அங்கே இருக்கிறது. அந்த புறம்பே வைக்கப்பட்ட பாத்திரத்தை நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது வெளியே வைக்கப்பட்ட பாத்திரம், அந்த வெளியே வைக்கப்பட்ட பாத்திரம், ஏற்கனவே நான் மெசேஜோட துவக்கத்திலே சொன்னேன். என்ன சொன்னேன்? யூதருடைய கலாச்சாரத்தின்படி அங்கே என்ன வைக்கப்பட்டிருக்கும்? வெளியே ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அதுல தண்ணி நிரப்புவாங்க. வெளியே போயிட்டு வரவங்க அந்த பாத்திரத்துல இருந்து தண்ணியை மொண்டு காலை அலம்பிட்டு தான் என்ன பண்ணுவாங்க? உள்ள போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம். ஆண்டவர் புறம்பே வைக்கப்பட்ட பாத்திரத்தை என்ன பண்றாரு? அதை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் சுவை நிறைந்த திராட்சரசமாய் மாற்ற வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். அதனால புறம்பே வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறார். அந்த வெளியே வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்துல யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமையின் படியே சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதற்காய் வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்துல ஆண்டவர் தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறார். தண்ணீர் நிரப்பப்படுகிறது. மொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்துல கொடுங்கன்றாரு. கொண்டு போய் கொடுக்கிறாங்க. பந்தியில ஊற்றப்படுது. புறம்பே வைக்கப்பட்ட பாத்திரத்துல ஊற்றப்பட்ட தண்ணீர் இப்பொழுது என்ன மாறிடுச்சு? சுவை நிறைந்த திராட்சரசம். வெறும் திராட்சரசம் இல்ல, சுவை நிறைந்த திராட்சரசம். ப்ரூஃப் வேதத்துல இருக்கு. அங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க? மணவாளனை கூப்பிட்டு என்ன பண்றாங்க? மாப்பிள்ளைய கூப்பிட்டு, எப்பா என்னப்பா வச்சிருந்தீங்க இவ்வளோ டேஸ்டான திராட்சரசத்தை? இதுக்கு முன்னாடி பந்தியில கூட இந்த திராட்சரசம் இல்லையே, இவ்வளோ டேஸ்டா இருக்கே, இது வரைக்கும் நாங்க இப்படி குடிச்சதில்லை. எங்கிருந்து வந்துச்சு? ஆனா சீக்ரெட் என்ன? அது எங்கிருந்து எடுத்து தெரியுமா? கால அலம்புற ஒரு பாத்திரத்துல இருந்து ஊற்றப்பட்ட அந்த இடத்துல எடுத்த தண்ணீர், அந்த பாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? அதை ஒரு மகிமையாய் மாற்ற, சுவை நிறைந்ததாய் ஆண்டவர் வைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கீங்களா? இவ்வளவுதான் உன்னுடைய நிலைமை நினைக்கிறாங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் சுவை கொடுக்கக்கூடிய திராட்சரசத்தை கொடுக்கிற பாத்திரமாய் உன்னை மாற்ற போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதா இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது புறம்பே வைக்கப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் என்னவாய் மாற்றினார்? சுவை கொடுக்கக்கூடிய ரசம் நிறைந்த பாத்திரம். அல்லேலூயா. நமக்குள்ளே சுவை கொடுக்கக்கூடிய அந்த ரசம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு காலத்தில் நாம் புறம்பே இருந்த பாத்திரமா இருந்தோம். நாமள வெளியில இருக்கிற பாத்திரமா தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை சுவை கொடுக்கக்கூடிய ரசத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரமாய் அவர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை இல்லை, நாளைக்கு வேற மாதிரி ஆகும். அல்லேலூயா. காலமும் மாறும், காட்சியும் மாறும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் தம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றும் பொழுது இவ்வளவுதான் இவருடைய நிலைமை என்ற பார்த்த கண்கள் எல்லாம் சுவை கொடுக்கிற அந்த ரசமாய் வெளிப்படுகிறதை பார்ப்பார்கள். அல்லேலூயா.
அறிக்கையிடுவார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாம் நிச்சயமாய் சூழ்நிலைகளை கண்டு நாம் கலங்காதபடிக்கு நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே அவர் பெரிய மகிமைக்குள்ளாய் நம்ம நடத்துவார். இது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு விசேஷமான பாத்திரம் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எவ்வளவாய் ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது இந்த கடைசியில் இந்த அதிகாரத்தை வாசித்து முடிக்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 38, 39 வாசிக்கிறோம். மத்திய 26, 38, 39. கனத்துக்குரிய ஒரு பாத்திரம் நமக்காக நம்மை கனப்படுத்தும்படியாய் தன்னை கனவீனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் உன்னதங்களில் வந்த அந்த அபிஷேகம் நமக்காக என்ன செய்கிறார் தெரியுமா? கனத்துக்குரிய தன்னை என்ன செய்கிறார்? கனவீனத்துக்குரியவராய் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் கனவீனத்திலிருந்து வெளியே வரும்படியாய் நம்மை கனப்படுத்தும்படியாய் அவர் என்ன செய்கிறாரா? தன்னை கனவீனப்படுத்துகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடைசியா தன்னை எவ்வளவாய் கனவீனப்படுத்த போகிறார்கள், தன்னை எவ்வளவாய் அவமானப்படுத்த போகிறார்கள் என்று அறிந்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க இந்த கனவீனமான சூழ்நிலை எனக்கு ஒரு கேரக்டரை பண்ணி கொடுத்துட்டீங்க, ஒரு கனவீனமான ஒரு சூழ்நிலை எனக்கு அனுமதிச்சிட்டீங்க. இந்த பாத்திரம், இந்த கேரக்டர் பொதுவாய் இந்த இதுவெல்லாம் இந்த நடிப்பு துறையில இருக்கவங்க கதாபாத்திரம் என்று சொல்வாங்க இல்லையா? ஏசப்பாவுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது. என்னது? அவரை கனவீன பாத்திரமாய் அவர் மாற வேண்டும். அப்ப அங்கே அவர் கனவீனமான ஒரு கதாபாத்திரமாய் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த கனவீனமான ஒரு சூழ்நிலை என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த வேதனைக்குரிய சூழ்நிலை என்னை விட்டு நீங்க கூடுமானால், இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா என்னை மாத்திட்டீங்களே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை என்னை விட்டு என்ன பண்ணுங்க? நீங்கும்படி செய்யுங்க. ஏன்னா இதனால் வருகிற விளைவு எனக்கு தெரியும். ஆண்டவரே என்னை என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படியாக. அல்லேலூயா. ஏனென்றால் இங்கே கனவீனமான பாத்திரமாய் இருக்கக்கூடிய, வெறுமையான பாத்திரமாய் இருக்கக்கூடிய, குறைவுபட்ட பாத்திரமாய் இருக்கக்கூடிய, இங்கே புறம்பே தள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தும்படியாய் பாத்திரத்தை, இந்த கனவீனமான பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் இல்ல? எவ்வளவாய் தன்னை அவர் வேதனைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறார்ல, எவ்வளவு ஒரு வேதனைக்குள்ளான சூழ்நிலைக்குள்ளாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்ல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில தன்னை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் எப்படிப்பட்ட பாத்திரங்களா மாறணும்? கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற வேண்டும். வெறுமையான பாத்திரமாய் இருக்கிற நாம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற வேண்டும். காலியான பாத்திரமாய் இருக்கிற நாம் இனி நிரப்பப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும். புறம்பே தள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிற நாம் சுவை நிறைந்த பாத்திரமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இதற்காய் எல்லாம் நிரம்பி இருந்த அவர் நம்மை என்ன செய்தார்? அவர் கனவீனமான பாத்திரமாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எவ்வளோ மேன்மை தங்கின தேவன், ஆண்டவரே உண்மை எப்படி மாத்தினீங்க? கனவீனமான பாத்திரமாய் மாற்றி கொண்டீங்க. உண்மை கனவீனமான பாத்திரமாய் எனக்காய் ஒப்பு கொடுத்தீங்க. எதற்காக? ஆண்டவரே என்னை கனமுள்ளவளாய் மாற்றுகிறதற்காக, புறம்பே இருந்த என்னை இந்த ரட்சிப்புக்குள்ளாய் நீங்க கொண்டு வருகிறதற்காக. அல்லேலூயா. புறம்பே இருந்த நான் இன்றைக்கு பொக்கிஷமாய் இருக்கிற உண்மை சுமந்து கொண்டிருக்கிறேன். நாம் பெரிய பெரிய காரியங்களை கத்திரத்துல கேட்டு நாம் என்ன செய்கிறோம்? அவரிடத்துல வாதாடுகிறோம். நம்முடைய தேவைகளை கேட்டு அவரிடத்துல நம்ம என்ன பண்றோம்? போராடுகிறோம். ஆனால் நம்மை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நிறுத்தியிருக்கிறார்.
அவரையே தம்முடைய குமாரனையே நமக்கு கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நான் சொல்லல, வேதம் சொல்ற. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தல்லி இவ்வளவா என்ன பண்ணாரா? அன்பு கொண்டார். மாத்திரமல்ல, தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்காக அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அவரையே கொடுத்துட்டாரு. மற்ற எல்லாம் அவருக்கு சாதாரணமான விஷயம். நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? மேன்மைப்படுத்துவார். அவர் தம்மை கனவீனத்துக்கு ஒப்பு கொடுத்ததற்கான நாம் மேன்மை அடைவதற்காக இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவரை என்னை மேன்மைப்படுத்த நீர் தாழ்மையை கர்த்தாவை ஏற்றுக்கொண்டு நீர் என்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்கு நீர் கனவீனமான பாத்திரமாய் ஒப்பு கொடுத்து இந்த பாத்திரத்தை நீர் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் நான் எப்படியா இருக்கணும்? நிரம்பி வழிகிற பாத்திரமாய், நான் மகிமையுள்ள பாத்திரமாய், நான் சுவை நிறைந்த பாத்திரமாய் இப்படியா நான் மாறணும். என்ன உங்களை நீங்க என்ன பண்ணீங்க? எனக்காக நீங்க கொடுத்தீங்க. இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் தகப்பனை நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் மக்கள் பிரயோஜனப்பட வேண்டும் ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற உண்மை நான் மற்ற பாத்திரங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் வார்க்க வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அதுக்கு சூழ்நிலை கொடுங்க, எனக்கு அதுக்கு ஆத்துமாக்களை கொடுங்க. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் மகிமை நிறைந்த பாத்திரமாய், ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய், சுவை நிறைந்த பாத்திரமாய் அவர் மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.